நான் உங்க சகோதரி இந்திராணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்க நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம். பொங்கல், ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வருடம் வந்து புதுசா ஒரு சப்ஸ்கிரைபர் என்னால் வந்து தங்கமே என்கிட்ட இல்லை, வாங்கியிருக்கேன், அதெல்லாம் போயிடுச்சு சிஸ்டர், என்னால் இப்போல்லாம் வாங்கணும்னு சேர்க்குறேன், என்னால் முடியல. நம்ம சேனலில் பார்க்கறவங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு ஜீரோவில் இருந்து கூட நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகணுன்ட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அவங்க வந்து இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த சேனல் பார்த்துட்டு நான் இதை பார்த்தேன் சிஸ்டர்ன்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். அடுத்த வருஷம் அந்த பொங்கலுக்காட்டியும் நீங்கள் எவ்வளோ தங்கம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க நீங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு நம்பிக்கை தரமான ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏன்னா 5 நாட்களில் 50 ரூபாய் சேமிப்பு. இந்த 5 நாட்களில் 50 ரூபாய் சேமித்து நீங்கள் வச்சாலே போதும், 13,000 கிடைக்கும். அப்புறமா வந்து கோல்டு சீட்டு, என்னால் வந்து இந்த மாதிரி காசு எடுத்து வச்சாலும் செலவாயிடுது அப்படின்றவங்க இந்த அமௌண்ட்டை எப்படி சேர்த்தாக்கா நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கோல்டு சீட்டு, செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது, 2 கிராம் ஈஸியாக நீங்கள் தங்கம் வாங்கலாம். ஏன்னா அதிக பணம் வந்து நம்மளுக்கு இந்த செய்கூலி சேதாரத்திலே வந்து ஒரு 2000 ரூபாய் அப்படி போயிடும். அதுவும் வந்து நீங்கள் சேமிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டே மண்டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 50 ரூபாய் சேமிக்கிறோம். செகண்ட் டே 50 ரூபாய் போடுறோம். இப்போ அதிகமாக வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் 100 ரூபாய் கூட வச்சுக்கலாம், இல்லை ஜாஸ்தி வருதுன்றவங்க போட்டுக்கலாம். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப வந்து கஷ்டமான நிலைமையிலேருந்து கேட்டாங்க, அதனால் வந்து இந்த பதிவு வந்து அவங்களுக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் தெரிஞ்சவங்களும் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 3rd டே 50, 4th டே 50, 5th டே 50, இந்த மாதிரி வந்து நம்ம 5 நாளும் வந்து 50 ரூபா போட்டுரும். இந்த சிஸ்டருக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து டெய்லியும் வந்து 150 ரூபா கொடுப்பாங்களாம் வீட்டு செலவுக்காக. அதில் வந்து நீங்கள் எப்படியாச்சும் சேமித்து ஒரு 50 ரூபாய் எடுத்து போட்டு வைங்க. இந்த 5 நாள் மட்டும் தான் நீங்கள் போட போகிறீங்க. 50 × 5 250 ரூபாய் நீங்கள் போட்டு வைக்கிறீங்க. உங்களுடைய அமௌண்ட்டு உங்கள் கையில் இவ்வளோ இருக்கும். இதை வந்து கையில் இருந்தால் செலவாகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபோட்டோ பின்னாடி, பூஜை அறையில் ஃபோட்டோ பின்னாடி ஒரு பர்ஸில் போட்டு வச்சுருங்க. இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒரு 1000 ரூபாய் சேர்ந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன், 1000 ரூபாய் சேர்ந்துடுச்சுன்னா எடுத்துன்னு போங்க, நகைக்கடையில் போயிட்டு வெள்ளி காயின் கொடுங்கன்னு கேளுங்க. 1000 ரூபாய்க்கு நல்ல பெரிய காயினே கொடுப்பாங்க. அதை வாங்கின்னு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வசதியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அவங்கள ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவங்க கையில் அப்புறம் வீட்டில் எல்லாம் அதிகமாக வெள்ளி பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வசதியாக இருக்கிறவங்க வீட்டில் எல்லாம் வந்து இந்த வெள்ளி பொருள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பணவரவு குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னுடைய ஃப்ரெண்டு சேட்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டிப்பு இதுதான். இது வந்து நிறைய நான் வீடியோஸில் சொல்லினே இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வாங்குறப்ப இப்போ இல்லை நான் வந்து மொத்தமாக சேர்த்து தங்கமே வாங்கிக்கிறீங்கன்னா அந்த பிளான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெள்ளி காயின் வாங்கி வைங்க கீதா சிஸ்டர். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா இந்த 2 கிராம் காயின் வாங்குங்க. இல்லை கட்டி நீங்கள் கையில் அணிவிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கையில் போட்டுக்கிறது வெள்ளி மோதிரமோ இல்லை கட்டி தங்க மோதிரமோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கையில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி டிப்ஸுக்கு போட்டால் அதிலே போயிடுறோம். இந்த டிப்ஸும் பார்த்துடலாம் வாங்க. நம்ம வந்து 52 வாரம் நம்ம அது மாதிரி சேர்த்து வச்சிங்க, உங்கள் வீட்லேயே சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 13,000 இருக்கும். இதில் ஈஸியாக தங்கம் வாங்கலாம். இல்லை 4 வாரம் வந்து நீங்கள் சேமிச்சிட்டிங்க, 1 மாதம் சேமிச்சிட்டிங்கன்னா 1000 ரூபாய் ஆகும். அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு சீட்டு கடையில் வந்து நான் 1000 ரூபாய் கட்டுறேன்ட்டு எங்கள் கடை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கோ அங்கே போய் ஜாயின் ஆகிடுங்க. அங்கே வந்து 1000 ரூபாய் 11 மாதம் கட்டிட்டீங்கன்னா நோ செய்கூலி, நோ சேதாரம். இனி எல்லாருமே தங்கம் வாங்கலாம். இந்த சின்ன சின்ன சேமிப்பு வந்து சேலஞ்சாக பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து இன்னிலிருந்தோ உங்களை நீங்கள் ஏதாச்சும் ஒரு சம்பாதிக்கிறீங்க இல்லை குடும்பத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 50 ரூபாய் எடுத்து போட்டு வச்சாலே உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 1000 ரூபாய் தனியாக இல்லத்தரசிகள் ஈஸியாக சேமிக்க முடியும். 2 கிராம் தங்கம் நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வருஷம் 2 கிராம்னா அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள்
10 கிராமாக கூட உங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போகும். வாழ்க வளமுடன். நம்பிக்கையை என்றைக்குமே தளர விடாதீங்க. ஆனால் உழைப்பு முக்கியம். உழைங்க, நல்லா வந்து எதனாச்சும் சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்குற காசை வந்து சேமிக்கிறதும் ஒரு உழைப்பு தான். ஏன்னா உங்கள் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறீங்க. பேசினே இருந்தால் வீடியோ லென்த்தாக போயிடும். தேங்க்யூ.